அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளராக இருக்கக்கூடிய அபிநயாக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கு மேலே வழங்குறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சில மர்ம நபர்கள் பார்த்தீங்கன்னா அலைபேசியில் பேசியிருக்காங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலின் போதும் மேனகா நவநீதனுக்கு ஏகப்பட்ட பணத்தை தரும், வேற கட்சியில் பதவியை தரும் அப்படின்ற ஆசையை காட்டி அந்த பகுதி வேட்பாளராக அவங்க மனு தாக்கல் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட மிரட்டல்களும் ஏகப்பட்ட வியாபார விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருந்துச்சு. என்னதான் மேனகா நவநீதன் அந்த இடத்துல தோத்து இருந்தாலுமே அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு அப்படின்றத இவங்க வேட்பாளராக இருந்து ஒவ்வொரு விஷயமாக வெளிக்கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றது வெளியே தெரிஞ்சாலே ஒரு 10 பேராக இருக்கக்கூடியவங்க 20 பேராக மாறுவாங்க. இந்த மாதிரி எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்ற காரணத்தினால தான் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். பொதுவாகவே ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கட்சியை புகழ்ந்தாங்க அப்படின்னா அப்படி என்னதான் அந்த கட்சியில் இருக்கு, எதனால புகழ்றாங்க அப்படின்னு மேலும் ஒரு 10 பேர் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சவங்க தான் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளாகவே மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு கால மாற்றம் ஏற்படுற காரணத்தினால திமுக கட்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்த நடந்துடவே கூடாது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு வேட்பாளர் அறிமுகம் ஆனாலே அவங்களுக்கு ஏகப்பட்ட பணத்தை கொடுக்கறதுக்கு தயாராக மாறி அது மட்டும் இல்லாமல் கட்சியில் இணைத்து அவங்களுக்கு பதவியை தரது கூட தயாராக இருக்காங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இந்த வகையில் விக்கிரவாண்டி வேட்பாளராக இருக்கக்கூடிய அபிநயாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமை அந்த பகுதியில் ஏற்கனவே உருவாகிடுச்சு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாமக கட்சியுடைய நிர்வாகியாக அபிநயாவுடைய மாமனார் இருக்காரு அப்படின்னும் அதே குடும்பத்தை சார்ந்த மருமகள் நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளராக இருக்காங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடைத்தேர்தலில் சூடு பிடிக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க போட்டிடுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே அதிகப்படியான மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் குறித்த செய்திகளை அறிஞ்சிக்கிறதுக்கு ரொம்பவே ஆவலாக இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் இப்படியே போச்சு அப்படின்னா ஈரோடு இடைத்தேர்தல் மாதிரியே நாம் தமிழர் கட்சிக்கு விக்கிரவாண்டியில் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்றத வெளிச்சம் போட்டு காட்டிடுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால ஆரம்பத்திலே இதை முடிச்சு விடணும் அப்படின்னு அபிநயாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில மர்ம நபர்கள் அழைபேசி மூலம் அழைத்து கிட்டத்தட்ட 10 லட்சம் நாங்கள் வழங்குறதுக்கு தயாராக இருக்கோம், நீங்க இதுல இருந்து பின்வாங்கிட்டாலே போதும் அப்படின்னும் ஒரு பேரம் பேசியிருக்காங்க. இதனால் அபிநயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன ஆனாலும் சரி நான் நிச்சயமாக போட்டிடுவேன், உங்களுடைய பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக ஒரு சில மிரட்டல்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பணத்தினால முடியாது அப்படின்னும் போது மிரட்டலை தான் பார்த்தீங்கன்னா திமுக கட்சி காலங்காலமாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்களை இந்த மாதிரி விலைக்கு வாங்க துடிக்கிற திமுக மற்றும் பாஜக கட்சி நிர்வாகிகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துல கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.